சண்டே சமையலுக்கு எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்தாங்க காலையில். வந்ததுக்கப்புறமா டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் அதுக்குள்ளே சரி டிஃபனுக்கு இட்லியும் சிக்கன் குருமாவும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இட்லியெல்லாம் ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி துணி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி புது துணியாக போட்டு இட்லி ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இட்லி தட்டில் துணியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஆவி வந்ததுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஆவி வந்துருச்சு. இட்லி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு சிக்கனெல்லாம் க்ளீன் பண்ணேன். சிக்கன், மீன், நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தக்காளி வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். இட்லி வந்து ஒரு தட்டில் 5 இட்லியும் ஒரு தட்டில் 7 இட்லியும் இருக்கும். மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி மாவு அரைச்சா தான் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு ஈடு ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போ குருமாவை ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு தேங்காயோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா இதை ஊற்றி இறக்கியாச்சு. ஒரே மாவு தான் நான் அரைப்பேன். அதில் வந்து நல்லா இட்லியும் ஊற்றலாம், தோசையும் பஞ்சு மாதிரி தோசையும் நல்லாயிருக்கும். ஆப்பமும் ஊற்றி தேங்காய் பாலும் அதில் ஊற்றி சாப்பிடும்போது ஆப்பத்துக்கு அரைச்ச மாதிரியே இருக்கும் மாவு. ஒரு நாள் ஆப்பமும் தேங்காய் பாலும் செய்யணும். ஒரு நாள் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயா கேட்டிருக்காங்க. அதுவும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும். டிஃபன் ரெடியான உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு மீன் குழம்பு தான் கேட்டிருக்காங்க. மீன் குழம்பு வைக்கணும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நண்டு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அது என்ன செய்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி தான் தொக்கு மாதிரி வைக்கணும். சிக்கன் கொஞ்சம் எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ஃப்ரை ஏதாவது பண்ணணும். தாம்பரத்துலேருந்து பசங்கள்லாம் வராங்களா என்னன்னு தெரியல. நேற்று பேசும்போது வரீங்களாப்பா அப்படின்னு பேரன் வந்து வரேன் பற்றி அப்படின்னு சொன்னான். என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்கணும். மதியானம் லஞ்சுக்கு வந்தாங்கன்னா சேர்த்து செய்யணும். பார்க்கலாம், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். பேத்தி பாட்டு கிளாஸ் போகிறாங்க அந்த அம்மா. அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. வர்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். வாங்கியிருக்கிறதே போதும். வந்தாங்கன்னா சாதம் மட்டும் சேர்த்து வடிச்சிக்க வேண்டியது தான். சுட சுட இட்லியும் வச்சாச்சு, குருமாவும் வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னோடனே வந்தாங்க. 2 பேரும் நல்லா டிவியை பார்த்துக்கிட்டு இட்லியை வச்சு குழம்பு நிறைய ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஃபனு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.